வேதம் சொல்லுகிறது 7 பொன் விளக்குகளின் நடுவில் அவர் வாசம் செய்கிறவர். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் நல்லவர், அவர் ஆதியும் அந்தமுமானவர். நம்முடைய இயேசுவை வர்ணித்து நாம் எல்லாரும் ஆராதித்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த திரையில் இருக்கிற இந்த பாடலை பார்த்து எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், அவர் ஐஸ்வர்ய சம்பந்தன், உங்களுக்கு தேவையான யாவையும் கொடுக்கிறவர். அவரை நாம் வாழ்த்தி நாம் பாடி எல்லாரும் கரங்களை தட்டி இந்த திரையில் இருக்கிற பாடலை பாடி பார்த்து நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நம்ம தேங்க்யூ எல்லாரும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் மகத்துவத்தில் மகிமைக்குள் அவற்றைக்கு நாம் மகிமைக்குள் நமது ஆலயத்தில் மகாபெரிய சிங்காசனத்தில் நம்முடைய தேவாதி தேவன் வீற்றிருக்கிறார். அவர் எல்லாரும் கரெக்டாக செய்து நாம் ஆராதிக்கலாம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை, 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 ஆராதனை. அவர்
ஹalleluya. எல்லோரும் இந்த காலையில சந்தோஷமா இருக்கீங்க. ஹalleluya. நம்முடைய வேதம் சொல்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாடுபட்டு மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர். கையோட்டி ஹalleluya சொல்லாமா? ஹalleluya. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் மீண்டும் ஆராதிக்க போகிறோம். இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? எத்தனை பேருக்கு தெரியும்? கையோட்டி ஹalleluya சொல்லாமா? வேதம் சொல்கிறது நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டார். நாம் நீதிமான்கள் ஆவதற்காக அவர் உயிரோடு எழுந்தார். கையோட்டி ஹalleluya சொல்லாமா? ஹalleluya. அவர் ஏன் உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து நம்ம ஆழமாய் விளங்கிக் கொண்டு நாம் அவரை துதிக்க போறோம். கையோட்டி ஹalleluya சொல்லாமா? ஹalleluya. ஏன்னா வேதத்தில் ஆண்டவர் இதை குறித்து சொல்லுகிற பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சாயலாக மாற்ற விரும்புகிறார். ஹalleluya. தம்முடைய சாயலாக மாற்றி நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். கையோட்டி ஹalleluya சொல்லாமா? ஹalleluya. எனவேதான் உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது மறுமையும் மரித்தோரில் இருந்து எழுவதற்கு பாத்திரவான்களாக மாறுவதற்காக, கையோட்டி ஹalleluya சொல்லாமா? அதாவது மறுஜீவியம் நாம் அடையும்படி, அதாவது ஒரு உருமாற்றத்தை பெற்றுக்கொள்ள, ஹalleluya ஹalleluya, மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும்படிக்கு அவர் நம்மை பாத்திரவான்களாக மாற்றுவதற்காக உயிர்த்தெழுந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக மாற்றுகிறவர். கையோட்டி ஹalleluya சொல்லாமா? உயிர்த்தெழுந்தவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அவர் உயிர்த்தெழும்போது சாதாரணமாய் எழும்பவில்லை, அவர் பிரகாசமாய் வல்லமையுள்ளவராய் உயிர்த்தெழுந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. பாருங்க, நம்மையும் பிரகாசம் உள்ளவர்களாய் அவரோடு கூட்டிக் கொண்டு செல்வதற்காக அவர் உயிரோடு எழுந்தார். கையோட்டி ஹalleluya சொல்லாமா? அடுத்த ஆண்டவர் சொல்லுவது மூன்றாவது காரியம், தேவ தூதர்களுக்கு ஒப்பானவர்களாய் நம்மை மாற்றுவதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒன்று, இந்த மரித்த சரீரத்திலிருந்து மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் பரலோகத்திற்கு போவதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹalleluya ஹalleluya. நம்மை அவருடைய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாக பிரகாசம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு அவர் உயிரோடு இருந்தார். ஹalleluya. அடுத்ததாக தேவ தூதர்கள் பிரகாசிக்கிறவர்கள், அவர்களைப் போல நம்மையும் மாற்றுவதற்கு உயிரோடு எழுந்தார். ஹalleluya. பாவத்தை கழுவி சுத்திகரிப்பதற்கு மாத்திரமல்ல, நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்காக மாத்திரமல்ல, அவரை போல மாற்றும்படிக்கு அவர் உயிரோடு எழுந்தார். ஹalleluya. அந்த ஆண்டவரை நாம் எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். ஆமென். அதற்கு ஒரு பரிசுத்தத்தை அவர் கொடுக்க வல்லவர். அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நாம் எல்லாரும் அடைந்து கொள்ள போகிறோம். இந்த பாடலை பாடி எங்களோடு சேர்ந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். உயிரோடு எழுந்தவரை, உயிரோடு எழுந்தவரை உம்மை ஆராதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். எங்கள் ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். தேங்க்யூ லார்ட். மரணத்தை செய்தவரை உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளத்தை வென்றவரை உம்மை ஆராதனை செய்கிறோம். நீரே சர்வவல்லவர், நீரே பெரியவர், நீரே மகத்துவம் உள்ளவர், உம்மை ஆராதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நீரோடு சேர்ந்து எல்லாரும் ஆராதிக்கலாம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினீர். இவர்கள் என் துணியை சொல்லி வருவார்கள். தேவன் நம்மை அழைத்த நோக்கம் என்ன தெரியுமா? தேவதூதர்கள் அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாமும் தேவதூதர்களுக்கு ஒப்பானவர்களாய் நம்மை காக்கிற ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதி ஆராதனையை சொல்லி வருகிறவர்கள் என்று நம்மை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவரை எனவே நாம் எல்லாரும் ஆராதிக்கலாம். எல்லாரும் அவரை பாடி துதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா
இன்னும் ஒரு விஷயம் நாம் இதை ஆராதிக்க போகிறோம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொன்னார். கையோட்டி அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது மரணத்தின் கொடுக்கையும் பாதாளத்தினுடைய கொடுக்கு, தேளுக்கு எப்படி ஒரு கொடுக்கு இருக்குமோ இதே போல மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் ஒரு பெரிய கொடுக்கு இருக்கு. இந்த கொடுக்குக்கு தப்புவித்து அந்த மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிக்கும்படிக்கு உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். கையோட்டி அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாதாளத்தின் கொடுக்கு என்று சொன்னால் பாவத்தில் விழத்தள்ளுகிறவர்களை இந்த மரணமாகிய சாத்தானுடைய பிசாசுகளின் கொடுக்கு அந்த தேளை போல அவர்களை கொட்டும். அது நிமித்தம் அந்த விஷம் அவர்களை பாதாளத்துக்குள் இழுத்து செல்கிறது. ஆனால் இந்த பாவத்தின் கொடுக்கை அவர் இயேசு உயிர்த்தெழுந்ததினால் அது நசுங்கி போய்விட்டது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தின் கொடுக்கை இயேசு நசுக்கி விட்டார். அல்லேலூயா. எனவே நாம் உயிர்த்தெழுந்த சாயலோடு பரலோகத்திற்கு போகிற கிருபையை கொடுத்தார். கையோட்டி அல்லேலூயா சொல்லாமா? எனவே மரணத்தை ஜெயித்தவரை அந்த ஒரு பல்லவை பாடி அடுத்த பாடலுக்குள்ளாக போலாம். எல்லாம் குறிக்கலாமா? மரணத்தின் கொடுக்கை, பாதாளத்தின் கொடுக்கை இயேசு உயிர்த்தெழுந்ததினால் நசுக்கி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பெரியவர்! உங்களை அது சேதப்படுத்த முடியாது, பாவம் சேதப்படுத்த முடியாது, உலகம் மேற்கொள்ள முடியாது. அவர் நம்மே வைத்த கிருபை அவர் பெரியது. அவர் ஆண்டவரை பாதாளத்தை ஜெயித்தவர், நீ பாதாளத்தை ஜெயித்தவர். நாம் உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. Thank you Lord. Glory to God. பாதாளத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். Glory to God. பாதாளத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சந்தோஷமாய் அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா,
எங்களை காக்கிறவர், எங்களை நடத்துகிறவர், நம்மை ஓட்டுகிறவர். ஆமென். அல்லேலூயா. காரியங்களை ஆக்கி இடப்படுத்துகிறவர் நம் இயேசு. சர்வ மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். கைகளை கையில சொல்லாமா? ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்திலும் ஒரு நாளில் அவர் நமக்கு ஆண்டவராக இருக்கிறார். கைகளை கையில சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. பரிசேயர்கள் சொன்னாங்க, இது ஓய்வு நாள், நீ சுகமாக்க கூடாது என்று எதிர்பார்த்தாங்க. அவர் கோபத்தோடு அவர்களை சுற்றி பார்த்தார். கைகளை சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்கள் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக இருக்கிறது, அவரை மகிமைப்படுத்த இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. சகலத்தையும் இயேசுவுக்காக பிதாவானவர் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை நாம்
நாள் துதிக்க போகிறோம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லா மனிதருக்கும் ஆண்டவர், எல்லா ஆசீர்வாதத்திற்கும் அவர் ஊற்று. இந்த ஊற்று நம்ம இந்த புறப்படும்படிக்கு சிலுவையிலே நம் தம்மை தாமே அவர் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். அங்கிருந்து இந்த ஆசீர்வாதத்தை ஊற்று கல்வாரியிலிருந்து நமக்கு புறப்படுகிறது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவிலிருந்து நமக்கு எல்லாம் புறப்படுகிறது. எனவே எல்லாம் அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் நீர், எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று நீர். உண்மை நாங்கள் எங்கள் இருதயத்தை அப்படியே எங்கள் இருதயத்தை எடுத்து உங்களுடைய சமூகத்தில் உமக்கு முன்பாக வைக்கிறோம் என்று சொல்லி அவரை ஆராதிக்கலாமா? தைக்குள்ளார் தைக்குள்ளார். நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. தைக்குள்ளார். எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் தாழ்த்துகிறோமே. இயேசு மாத்திரம் பிரபுன்னு ஏங்குகிறவங்க அப்படியே எல்லாரும் பாடலாமா? எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் தாழ்த்துகிறோமே. ஏங்குகின்றோம் இயேசு நமக்கு எல்லாம். ஹல்லேலூயா. கரகசைத்து நல்லவர் 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 என்று நாம் எல்லாரும் பாடி துதிக்க போகிறோம். கையோட்டி அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேருக்கு இயேசு நல்லவர்? கையோட்டி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நம் ஒவ்வொருவருக்கும் இயேசு நல்லவராக இருக்கிறார். வேதத்தில் நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் தம்முடைய சீசர்களோடு அவர் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிராமத்துக்கு சைடு நம்ம பார்க்கும் பொழுது முன்பு 10 குஷ்டரோகிகள் வராங்க. 10 குஷ்டரோகிகள் இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று ஆண்டவர் பாருங்க இந்த இடத்துல தம்முடைய வார்த்தை அனுப்பி சுகமாக்கினார். கையோட்டி அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீங்க போய் உங்கள் ஆசாரியர்களுக்கு காண்பீங்க. போய்கொண்டே இருக்கும்போது அந்த வார்த்தை அவர்களை முழுவதும் சுகமாக்கிட்டு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் இந்த 10 பேரை அனுப்பிட்டு அவர் போகல. கையோட்டி அல்லேலூயா சொல்லாமா? அதான் ஒரு
ஒரு ரகசியம். அவர் இந்த 10 பேர் அனுப்பிட்டு அவரும் சீசர்களோடு பிரயாணம் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் போகல. இந்த 10 பேர் திரும்பி வருவாங்க நினைச்சார். கையெழுத்து அழிஞ்சா சொல்லாம. ஹல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு ஆயக்காரன் மட்டும் ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை ஆராதித்தான். கையெழுத்து அழிஞ்சா சொல்லாமா. அப்போ ஆண்டவர் திரும்பி ஒரு வார்த்தை கேட்பாரு, மற்ற 9 பேர் எங்கே? கையெழுத்து அழிஞ்சா சொல்லாமா. ஆண்டவருடைய அன்பை பாருங்க. எல்லா பிள்ளைகளும் தம்மை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்புகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை பின்பற்றி வரணும்னு விரும்புறீங்க? இல்ல வெறும் அற்புதத்துக்காக மட்டும் உள்ளவங்க கைகளை வைத்துங்க. இல்ல, அற்புதத்தையும் செய்து என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கைகளை எல்லாம் சொல்லாமா? பாருங்க, அந்த ஒருவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் ஆண்டவரை பின்பற்றினான். இன்றைக்கு நம்மை ரட்சித்த, நம்மை காத்த ஆண்டவரை நம்முடைய இருதயத்தில் எப்பொழுது நம்ம அவரை பின்பற்றி கொண்டே அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கையோட்டி அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை ரட்சித்தார், நம்ம இந்த பூமியில வாழ வைத்திருக்கிறார், அவருக்காக ஒரு வேலையை செய்ய வைத்திருக்கிறார், மீண்டும் அவரோடு கூட்டிக் கொண்டு போகிறார். கையோட்டி அல்லேலூயா சொல்லாமா? அதுக்காகத்தான் அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. எனவே இந்த நல்லவராகிய இயேசுவை நாம் எல்லாரும் பாடி துதித்து விட்டு அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை இந்த பாடலை எங்களோடு சேர்ந்து பாடி, இயேசு நல்லவர், என்ன வந்தாலும் நல்லவர், அவர் எப்பொழுதும் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத.
நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், சங்கீதம் சொல்லுகிறது, சௌந்தரியம் உள்ளவரே உங்களுடைய உதடுகளில் இருந்து அருள் படுகிறது. கையோட்டிலே செல்லாமா? அவர்களிருந்து வாசனை புறப்படுகிறவர், இயேசுவானவர்களிருந்து புறப்படுகிற வாசனை அது மகிமையான ஒரு வாசனையா. கையோட்டிலே செல்லாமா? ஹல்லேலூயா.